السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. உலகத்திலேயே அல்லாஹ்வுக்கு மிக வகப்பான இடமாகிய இல்லத்தில் அவனுடைய ஃபதலையும் ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் வேண்டியவர்களாக நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த தொடர் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க போகிற வரலாறு புனிதமிக்க ரமதானுடைய மாதம் ஒரு சிறப்பான மாதம் மட்டுமல்லாமல் அந்த மாதத்தில் வரலாற்றிலே பல போர்கள் நடைபெற்றிருக்கின்றன. ரமதான் மாதத்தில் நடைபெற்ற போர்கள் என்கிற தொகுப்புகளை நாம் பார்க்கிற பொழுது நடைபெற்ற அனைத்து போர்களிலும் இஸ்லாத்திற்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்திருக்கிறான். புனிதமிக்க ரமதான் மாதத்தில் போரை இஸ்லாம் ஊக்கப்படுத்தவில்லை. அதே சமயம் நம்மை அழிப்பதற்கு அடந்தேறி யார் வந்தாலும் நோன்பை காரணம் காட்டி அதிலிருந்து பின்வாங்கிவிடக்கூடாது என்பதை வரலாறு நெடுக நமக்கு அதை குறிப்பிட்டு சொல்கின்றார். எனவே அப்படி ரமதானில் நடைபெற்ற போர்கள் என்று பார்க்கிற அந்த வரலாற்று செய்திகளை நாம் ஒவ்வொருவர்களும் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். நோன்பு என்பது வெறுமன பட்டினி கடந்து தாகித்திருந்து இபாதத்தில் ஈடுபட்டு பள்ளிக்குள்ளேயோ அல்லது நம்முடைய இல்லங்களிலோ அப்படியாக அமைதியாக ஒதுங்கி போய் இருப்பது என்று மட்டும் சுருக்கி பார்த்து விடக்கூடாது. அந்த மாதிரியான நேரங்களில் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலை ஏற்பட்டாலும் நம்மை நாம் ததஹியா கொடுப்பதற்கு, நம்மை நாம் குர்பானி கொடுப்பதற்கு கூட தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு வரலாற்று செய்திகள் சொல்கிற பாடம். அரபுல ஒரு பழமொழி சொல்வார்கள், எந்த சமூகம் தனது வரலாற்றை படிக்காத நிலையில் இருக்கிறதோ, எந்த சமூகம் தன்னுடைய வரலாற்றை படிக்கவில்லையோ, படிக்காத அந்த தேசம், அந்த சமூகம் ஒரு காலத்திலும் முன்னேற முடியாது. தன்னுடைய வரலாற்றை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது நம்முடைய முன்னேற்றத்திற்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் நாம் சார்ந்திருக்கிற மார்க்கத்தில் நாம் தியாகம் செய்வதற்கும் பெரும் பாடமாக இருக்கும் என்பது ஒரு அரபு பழமொழியின் கருத்து. எனவே நம்முடைய வரலாறை நாம் கண்டிப்பாக வாசிக்க வேண்டும், படிக்க வேண்டும். இந்த உம்மத்துக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. அந்த வரலாறு சாதாரணமான வரலாறு அல்ல. அந்த வரலாறு அர்ப்பணிப்பு வரலாறு, அந்த வரலாறு தியாகத்தின் வரலாறு, அந்த வரலாறு எதற்கும் அஞ்சாத வரலாறு. இவைகளெல்லாம் நமக்கு சொந்தமான வரலாறு. அவைகளை குறைஞ்சபட்சம் நாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும்.
அந்த வரலாறுகளை படிக்கிற பொழுது, அதை தெரிந்து கொள்கிற பொழுது கொஞ்சமேலும் நம்முடைய வாழ்விலே தியாகத்திற்கான ஒரு நிலையை நாம் உருவாக்கி கொள்வோம். அந்த வகையில் முதலாவது தியாகம் போர்க்களம் என்று எடுத்துக்கொண்டால், ரமதான் மாதத்தில் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு இஸ்லாமிய வரலாற்றிலேயே முதலாவது போர்க்களம் என்று சொல்கிற பத்ர் போர். இதுதான் இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு இஸ்லாமிய வரலாற்றிலேயே முதல் போர் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நடைபெற்ற பத்ர் போர். இதற்கு தளபதியாக அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அதற்கு தலைமை தாங்கினார். அதே போன்று முஷ்ரிக்குகளுடைய கூட்டத்தில் தளபதியாக வந்தவன் அபூ ஜஹல் என்கிற குறைஷிகளின் மிக பிரபல்யமானவன். இவன் தான் அந்த போர்க்களத்திற்கு எதிரணியின் தலைவனாக இருக்கிறான். இந்த பத்ர் போரை பற்றி குர்ஆன் சொல்கிற பொழுது யௌமுல் ஃபுர்கான் அப்படிங்கிற அந்த நாளுக்கே ஒரு பெயர் இருக்கிறது. யௌமுல் ஃபுர்கான். யௌமுல் ஃபுர்கான் என்று சொன்னால் ஹக்கையும் பாத்திலையும் பிரித்து காட்டுகிற ஒரு நாள் அப்படின்ற பேர். அது அவ்வளவு பிரம்மாண்டமான ஒன்று. அதில் தான் ஹக்கு தெளிவாயிற்று. ஹக்கு தெளிவாக வெளிப்படுத்தப்பட்ட ஒரு நாள். இந்த போர்களுக்கு பெயர் வைப்பது என்பது இஸ்லாம் கற்றுக் கொடுத்தது, இந்த உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தது. பத்ர் போருக்கு அந்த இடத்தில் நடந்தனால் அதற்கு அந்த பேர். அல்லாஹ்வும் அதை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அது அல்லாமல் நடைபெற்ற அன்றைய நாளுக்கு யௌமுல் ஃபுர்கான் அப்படிங்கிற பேரை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அந்த நாள், போர் நடந்த நாள் இருக்கிறது, அந்த நாள் யௌமுல் ஃபுர்கான் ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மத்தியில ஒரு தஃப்ரீக்கை, ஒரு பிரிவை, ஒரு தெளிவை காட்டிய ஒரு நாள் என்பதை நமக்கு குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அப்படியான ஒரு போர்க்களம். இஸ்லாமிய படையினர்கள் கிட்டத்தட்ட 313 பேர்கள், அவ்வளவுதான், 313 பேர்கள் இஸ்லாமிய வீரர்கள். முஹாஜிரில் 82, அன்சாரிகளில் 231, 313. கொஞ்சம் நம்பரில் முன்ன பின்ன வரலாற்று ஆசிரியர்கள்ட்ட கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. குறைஷிகள் எதிர்த்தரவினர்கள் எத்தனை பேர்? 1000 பேர் முஷ்ரிக்குகள். அவர்கள்ட்ட குதிரைப்படை 100 பேர் இருக்கிறார். நம்மை விட ஆள்பலம், ஆயுத பலம் அவர்கள்ட்ட இருந்தார். இஸ்லாமியர்கள்ட்ட எண்ணிக்கை குறைவு. எண்ணிக்கையின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுவதில்லை வெற்றி தோல்வி என்பது. ஆயுதத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுவதல்ல வெற்றி தோல்வி என்பதை பத்ர் போர் வரலாறு, இஸ்லாமிய முதல் போர் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு தெளிவுபடுத்திவிட்டது. நீங்க போடுற கணக்கெல்லாம், நீங்க பார்க்கிற எண்ணிக்கையெல்லாம் இந்த உலகத்தினுடைய கணக்காக, எண்ணிக்கையாக இருக்கும். இஸ்லாமிய வரலாறு வித்தியாசமான வரலாறு. மிக குறைந்த எண்ணிக்கை, ஆயுதங்கள் இல்லை, சரியான உணவு இல்லை, நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறார். நோன்பு எல்லோருமே நோன்பு வைத்திருக்கிறார். நம்ம மாதிரி சஹர் நேரத்தில் ஒரு வெயிட்டான உணவும், அதே போன்று இஃப்தாரி நேரத்தில் நாம் சாப்பிடுகிற மாதிரி எல்லாத்தையும் ஜம்அ செஞ்சு சாப்பிடுகிறோமே, அது மாதிரியான உணவுகள் எல்லாம் அன்று இல்லை. ஒரு பேரித்தம்பழத்தை 2 பேர் 3 பேர் அதை கிழித்து அதனுடைய சிறிய துண்டை தான் சஹருக்கும் இஃப்தாரிக்கும் எடுத்துக்கொண்டார். இப்படியான ஒரு நிலையில் அந்த தியாகத்தை செய்கிறார். இந்த மாதிரியான ஒரு தியாகம். எனவே அங்கே எண்ணிக்கை பார்க்கப்படவில்லை. இஸ்லாமிய வீரர்களுக்கெல்லாம் ஆயுத பலமும் ஆள் பலமும் இல்லை என்று கவலைப்படையில. அவர்கள்ட்ட இருந்த ஆயுதமும் மிகப்பெரிய தைரியம் எது தெரியுமா? ஈமானும் தக்வாவும். நம்மகிட்ட ஈமான் இருக்கிறது. நீ என்ன ஆயுதத்தை எடுத்துட்டு வாரா, எதை வேணாலும் எடுத்துட்டு வா, எத்தனை படை வர்றீங்க, திரண்டு வாருங்கள், நாங்க குறைவாக இருக்கிறோம் எண்ணிக்கையில், ஆனால் எங்கள்கிட்ட பெரிய ஆயுதம் இருக்கிறது. ஈமானிய ஆயுதம், தக்வா என்கிற ஆயுதம்.
இறைவன் ஒருவனுக்கு மட்டுமே அஞ்சுதல் என்கிற மிக பிரம்மாண்டமான தைரியம் எங்கள்கிட்ட இருக்கிறது. அதனால் இந்த எண்ணிக்கையை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்பட மாட்டோம் என்பதை அந்த போர்க்களத்தில் நிரூபித்து காட்டினார். இவர்களுடைய நிலை எப்படி இருந்தது தெரியுமா? இஸ்லாமியருடைய நிலை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். உங்களுடைய நிலை எப்படி இருந்தது தெரியுமா? அந்த போர்க்களத்தில் கலந்து கொள்கிற பொழுது குறைவான எண்ணிக்கையில், பெரிய ஆயுதங்களும் இல்லை, பெரிய அளவில் உணவு, ஊட்டச்சத்தான உணவுகளும் இல்லாத அந்த நேரத்தில் நோன்பு வைத்தவர்களாக வந்தீர்களே, உங்களுடைய நிலை எப்படி இருந்தது தெரியுமா? வலகத் நஸரகுமுல்லாஹு பிபத்ர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றார், திட்டமாக பத்ரிலே நாம் வெற்றியை கொடுத்தோம். வஅன்தும் அதில்லஹ் அப்படின்றாங்க. வஅன்தும் அதில்லஹ், நீங்க போர்க்களத்தில் உங்களுக்கு மட்டும் வெற்றி வர இல்லைண்டா, நீங்க அதில்லஹ். அது இல்லைண்டா ரொம்ப இழிவாக பார்க்கப்பட்டீர்கள், மிக கீழே இருந்தீங்க. நீங்க வஅன்தும் அதில்லஹ், நீங்க கீழே இருந்தீங்க. இஸ்லாமியர்களே கீழ்மட்டத்தில் இருந்தீங்க. அல்லாஹ் உங்களுக்கு பத்ர்ல வெற்றியை கொடுத்து இஸ்ஸத்தாக்கிட்டான். உங்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்களில் ருஅபை கொடுத்து விட்டார். ருஅபு, கல்வில உங்களை பார்த்தாலே ஒரு வகையான அச்சத்தை கொடுத்து விட்டார். அதுதான் அல்லாஹ் சொல்கிற பொழுது வலகத் நஸரகுமுல்லாஹு பிபத்ரி வஅன்தும் அதில்லஹ், நீங்க மிக லேசாகவும் இழிவாகவும் கீழாகவும் பார்க்கப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் பத்ர்ல உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தார். ஃபத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்துக்கிறீங்க. லஅல்லகும் தஷ்குரூன், ஏன் நன்றி சொல்லாம இருக்கிறீங்க? நன்றி சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த இஸ்ஸத்தை தந்திருக்கிறான். இஸ்லாம் என்பது ஒரு இஸ்ஸத். இஸ்லாத்திற்கு இவ்வளவு இஸ்ஸத் கிடைக்கிறது, இவ்வளவு கண்ணியம் கிடைக்கிற காரணத்தால் தான் குஃபார்களுக்கும் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் உங்கள் மேல ஒரு வகையான பொறாமை இருக்கிறது. ஹஸத், பகியம் பைனஹும், அவர்களை விட நீங்க ஜெயிச்சிட்டீங்க, அதனால் அவர்களுக்கு மிகப்பெரிய பொறாமை உங்கள் மேல் இருக்கிறது. உங்கள் மேல் மட்டுமல்ல, நீங்க சார்ந்திருக்கிற மார்க்கத்தை இழிவுபடுத்தி அழிக்க வேண்டும் என்கிற அவர்களுடைய திட்டங்கள் கியாமத் வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். காரணம் தெரியுமா? நீங்க அதில்லா வஅன்தும் அதில்லா, நீங்க கீழே இருந்தீங்க. உங்களை அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய உதவி கொடுத்து உங்களை இஸ்ஸத்தாக்கிட்டான், உங்களை உயர்வாக்கிட்டான், உங்களை கண்ணியமாக்கிட்டான். உங்களை பார்த்து கூட்டம் கூட்டமாக யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்தை நோக்கி, இந்த மார்க்கத்தினுடைய அழகை நோக்கி, இந்த மார்க்கத்தினுடைய கவர்ச்சியை நோக்கி, இந்த மார்க்கத்தினுடைய நாகரிகத்தை நோக்கி, இந்த மார்க்கத்தினுடைய பண்பாட்டை நோக்கி கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பித்து விட்டார்கள். ஃபத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்துக்கிறீங்க. லஅல்லகும் தஷ்குரூன், நீங்க நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருங்க என்று ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு சொல்கிறான். சரி, இந்த போர் ரமலான்ல எதற்கு வந்தது? அந்த காரணத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ரமலான்ல இஸ்லாமியர்கள் போரை துவங்கவில்லை, துவங்க மாட்டார்கள். காரணம், அது இபாதத்துக்குரிய நாள். தர்சு, பாடங்கள், அதே போன்று பள்ளிக்கூடங்கள் அனைத்திற்கு விடுமுறை அளிக்கக்கூடிய சலஃபு சாலிஹீன்களுடைய காலத்துல மதீனாவுல நடக்கிற வகுப்புகள் எல்லாம் ரமலான் வந்துருச்சுன்னா மூடிடுவாங்க. காரணம், 11 மாசம் பயான கேட்குறீங்க, அந்த ஒரு மாசமாக இபாதத் செய்யுங்க. 11 மாசம் ஒரே பயான கேட்டுக்கிட்டதை எப்போ இபாதத் செய்ய போறீங்க? அப்படி ஒரு கேள்வி வருதா இல்லையா? எப்போ நாங்க சாமியா இருப்போம், கேட்டுக்கிட்டே இருப்போம்னா, கேட்டதை அமல் செய்வது தான் நீங்கள் கேட்டதனுடைய பயன் இருக்கிறது. அதே போன்று சொல்லக்கூடிய உங்களுக்கு சொல்றதுக்காக வேண்டியே இருந்துகிட்டே இருந்தா சொல்லக்கூடியவர்கள் அமல் செய்ய முடியல, கேட்கக்கூடியவர்கள் அமல் செய்ய முடியல. அதனால இமாம் அஹ்மத் போன்ற பெரிய அறிஞர்கள் மதீனாவில் வகுப்பு நடத்துகிற பொழுது ரமலானுக்கு முன்னாடி வகுப்பை மூடி விடுவார். அந்த கலாச்சாரம் தான் இன்னைக்கு வரைக்கும் மதரசாக்கள் ரமலான்ல லீவுன்னு வர்றத சலஃபு சாலிஹீன்கள் காட்டிய ஒரு முறை. முடிஞ்சு தரிசுகள் எல்லாத்தையும் மூடிடுவாங்க. கற்பது அன்று நிறுத்தப்படுகிறது. கற்றதை உன் வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு கூடுதல் நேரத்தை ஒதுக்குங்கள். இதான் ரமலான். எனவே அப்படி சொல்கிற மார்க்கத்தில், அப்படியான ஒரு வளமை உள்ள மார்க்கத்தில் போருக்கு நடந்தேறி போவார்களா இஸ்லாமியர்கள்? அப்போ ஏன் பத்ரில் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டது? இந்த கேள்விக்கு நம்முடைய வரலாற்றை பார்க்கிற பொழுது அது அடந்தேறி இஸ்லாமியர்கள் போகவில்லை. மக்காவிலிருந்து நான் நேற்று கூட லேச தொட்டுட்டு போனேன். மக்காவிலிருந்து அபு சுஃபியானுடைய தலைமையில்
முஷ்ரிக்குகளுடைய கூட்டம் ஷாம் தேசத்திற்கு புறப்படுகிறது. ஷாம் தேசத்தை பொறுத்தவரையில், அதாவது ஷாம் என்பது சிரியா, அந்த சிரியா நாட்டிற்கு போக வேண்டுமானால் மதீனாவை கடந்து போக வேண்டும். அப்போ அப்படி போகிற பொழுது அவர்கள் பெரிய ஒரு வாகன கூட்டத்தோடு போகிறாங்க. 50,000 தீனார் அல்லது திர்ஹத்திற்கு பெருமதியான பொருளாதாரம் அதில் போகுது. கிட்டத்தட்ட 1000 ஒட்டகங்கள் அதை சுமந்து போகிறாங்க. அதற்கு பாதுகாப்புக்கு 40 பேர் தான். 1000 ஒட்டகத்தை வழி நடத்தக்கூடிய அபு சுஃபியானோடு 40 பேர் தான். ஆனால் 50,000 தீனாரோ அல்லது திர்ஹமோ அதற்கு உண்டான மதிப்புள்ள பொருள் போய்கொண்டிருக்கிறது. அப்போ இறை தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன முடிவு எடுக்கிறார்கள்னா, இந்த முஷ்ரிக்குகள் நமக்கு பல வகையில் தொல்லை கொடுக்குறாங்க, பொருளாதாரத்தில் ஒரு சின்ன சேதத்தை ஏற்படுத்த வேண்டுமே என்பதற்காக அந்த போரில் நாம் ஏதாவது செஞ்சு அந்த வாகன கூட்டத்தை நம்ம இடைமறித்து அவர்களுக்கு பொருளாதார நஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்கிற முடிவை எடுக்கிறார். ஆனால் தப்பிச்சு போயிடுச்சு, சிரியாவுக்கு போயிட்டு திரும்ப வருகிற பொழுது அப்போ திரும்ப அதை வழிமறிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அதை நோட்டமிட்டு வாங்கன்னு சொல்லி தல்ஹத் இப்னு உபைதில்லா, சயீத் இப்னு ஸைத் ஆகிய 2 நபி தோழர்களை அனுப்பி வைக்கிறாங்க, போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி. அப்போ சொல்றாங்க, இது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு, இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஹாதிஹி, ரசூலுல்லாஹ் சொல்ற வார்த்தை, ஹாதிஹி ஈரு குரைஷ் ஃபீஹா அவ்வாலுஹும், புரிந்து கொள்ளுங்கள், குறைஷிகளுடைய மிகப்பெரிய பிரம்மாண்ட வாணிபம் அங்கு போய் கொண்டிருக்கிறது. அந்த பொருளாதாரம் எல்லாம் அதற்கு சொந்தக்காரர்களை நீங்க மாற போறீங்க அப்படிங்கிற எண்ணத்தோடு செல்லுங்க, அல்லாஹ் உங்களுக்கு அதை நசீபாக்கி தந்துடுவான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு செய்கிறாங்க. அப்போ போர் இல்லை, அதை வழிமறித்து அந்த வாகன கூட்டத்தை அப்படியே நம்ம பொருளாதாரத்தை இங்கே திருப்பி விட்டுறணும். அவர்கள் கொஞ்சம் பொருளாதாரத்தில் மந்தம் ஏற்பட்டு விட்டால் நம்ம அடிக்கடி தொல்லை செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான். அதனால தான் பெரிய ஏற்பாடெல்லாம் இல்லைங்க, பெரிய அளவில் எல்லோரிடத்திலும் சொல்லலை, கொஞ்சம் பேர் அனுப்பி வைக்கிறாங்க, போர்னு நினைக்க இல்லை. அப்படி போன அந்த கூட்டங்கள் தான் கடைசியில் அவர்கள் அதை புரிந்து கொண்டார். முஷ்ரிக்குகளுக்கு அந்த செய்தி கிடைச்சிருச்சு, முஷ்ரிக்குன்னா வாகன கூட்டத்துக்கு அந்த செய்தி கிடைச்சிருச்சு, இஸ்லாமியர்கள் நம்மை வழிமறிக்க வருகிறார்கள், நம்முடைய பொருளாதாரத்தை சூறையாடி விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி அவர்களுக்கு கிடைச்சிருச்சு. அதனால அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, நம்ம சும்மா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறார். அந்த மாதிரி வழிமறிக்கிறதுக்கு போன மொத்த பேர்களை எடுத்துக்கிட்டா நம்முடைய சஹாபாக்கள்ல 313ல் 70 ஒட்டகங்கள் தான். 70 ஒட்டகம், 2 குதிரை வீரர்கள், அவ்வளவுதான். ஒரு சிறிய கூட்டம் தான் செல்கிறது. இதற்கு மத்தியில் அங்க முஷ்ரிக்குகளுக்கு என்ன செய்தி போயிருக்கிறது என்றால், யாரை அனுப்பினா தம் தம் இப்னு அம்ருல் கிஃபாரி என்று சொல்லக்கூடியவர். இந்த தம் தம்ங்கிறவர் கூலி கொடுத்தா அவர் செய்திகள் அங்கே போய் இங்கே போய் சொல்லிட்டு வர்ற வேலை, இதுதான் அவருடைய வேலை. அந்த காலத்தில் நம்ம போஸ்ட் அனுப்புகிறோம், லெட்டர் அனுப்புகிற மாதிரி இவருடைய வேலை. அப்போ தம் தம் என்று சொல்லக்கூடியவரை அபு சுஃபியான் அழைத்து அவர்கிட்ட சொல்கிறாரு, நான் உங்களுக்கு கொஞ்சம் கூலி தர்றேன், நீங்கள் என்ன செய்ய இந்த கூலியை வாங்கிக்கிட்டு அதை வச்சுக்கிறங்க, நீங்கள் மக்காவில் போய் ஒரு செய்தியை சொல்லுங்கள், நாங்கள் புறப்பட்டு வர்றதற்கு முன்னாடி மதீனாவுக்கு முஷ்ரிக்குகளை பெரும் படையோடு அங்கே வர சொல்லிடுங்க, உங்களுடைய பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை செஞ்சுட்டு அவங்க வந்துடுவாங்க, அதற்கு இந்தாங்க இந்த ஒரு கூலியை வாங்கிக்கிறங்க அப்படின்ட்டு தம் தம் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதரை கூலியை கொடுத்து அனுப்பி வைக்கிறோம். இவர் போய் அங்கே சொல்வதற்கு போகிறார். இங்கே இஸ்லாமியர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய தலைமையில் அங்கு மதீனாவில் இப்னு உம்மி மக்தும் அவர்களை இமாமாக நியமிச்சுட்டு பத்ரை நோக்கி செல்றாங்க. அப்பொழுது முஸ்அப் இப்னு உமைர் என்று சொல்லக்கூடிய நபி தோழரும் ஒன்றாக செல்கிறார். அதே போன்று இங்க மக்காவுக்கு இந்த செய்தி போனவுடனே அவர் போய் என்ன செய்யறாருன்னா, ஒட்டகத்துல நிறுத்திக்கிட்டு கொஞ்சம் உயரமான இடத்துல நின்று மிக சத்தமிட்டு ஒரு சத்தத்தை கொடுக்கிறார். யா மஅஷர குரைஷ் அல் லத்தீமா, யா மஅஷர குரைஷ் அல் லத்தீமா, யா மஅஷர குரைஷ் லத்தீமா அல் கௌஸ் அல் கௌஸ். இதான் அவர் சொன்ன வார்த்தைகள். என்ன அர்த்தம்?
குறைஷிகளே, உங்களுடைய வியாபார கூட்டத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது, அல் கௌஸ் அல் கௌஸ், உதவி உதவி அப்படின்னு ஒரு சப்தம் விட்டார். இந்த வார்த்தைக்குள்ள பெரிய பொருள் அடங்கி இருக்கிறது. அரபு மொழியை பொறுத்தவரையில இந்த மாதிரி சிறிய வார்த்தைக்குள்ள பெரிய ஒரு அர்த்தம் இருக்கிறது என்பது அவர்களுடைய மொழி வழக்கில் அவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டார். அப்படின்னா என்ன, ஏதோ மதீனாவிலிருந்து நமக்கு ஆபத்து இருக்கிறது, அவர்களே முடிவுக்கு வர்றாங்க. நம்முடைய பொருளாதாரத்தை சூறையாடத்திற்கு அங்க உள்ள மதீனாவாசிகள் முடிவு கட்டி இருக்கிறார்கள். எனவே அதற்கு உதவியாகத்தான் நம்மை அழைக்கிறார் அபு சுஃபியான் அப்படின்னு இந்த வார்த்தைகள் புரிந்து கொண்டு அவர்கள் அப்படித்தான் 1000 பேரோடு அங்கு வர்றாங்க. முடிவு எடுத்துக் கொண்டார்கள். எப்படி, நம்ம எல்லாரும் பொருளை பாதுகாப்பதற்கு தயாராகிறோம். அது ஒரு சில முஷ்ரிக்குகளுடைய தலைவர்களுக்கு சொந்தமான பொருள். அந்த பொருள் வியாபாரம் வந்தாதான் மக்காவுடைய பொருளாதாரம் உயர்ந்து இருக்கும். அது ஒரு கால் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டாலோ, சூறையாடப்பட்டு விட்டாலோ, சேதப்படுத்தப்பட்டு விட்டாலோ பொருளாதாரத்தை நாம் கீழே போயிடுவோம். எனவே கடமை, உங்களுடைய குடும்பத்திலிருந்து ஒவ்வொரு ஆளும் இந்த இதுல கலந்து கொள்ள வேண்டும், இந்த தடுப்பு முயற்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அறிவிப்பு செய்யப்பட்டார். அதே போன்று குடும்பத்திலிருந்து ஒவ்வொருவர்களும் திரண்டு விட்டார். அபு லஹப் என்ன பண்ணா தெரியுமா, தந்திரமாக, அவனுக்கு தெரியுது ஏதோ அவன் பெரிய புத்திசாலி அபு லஹப் என்பது, அவனுக்கு பெரிய ஒரு அறிவாளியும் கூட. அப்போ அவன் என்ன பண்றான், நம்ம இதுல கலந்து கொள்ளக்கூடாது, அதுல பெரிய ஆபத்து இருக்கிறது, அதே சமயம் அந்த பொருளாதாரம் சேதமில்லாம வரணும், அவனுக்கு சொந்தமா இருக்குது, சேதமில்லாம வரணும், என்ன செய்யறதுன்னு சொல்லி அவனுக்கு எவனோ கடன் கொடுக்க வேண்டியது. அந்த கடன் பட்டவனை அழைச்சி, இந்த பாரு, எனக்கு நீ கடன் தர வேண்டி இருக்குது, இப்போ நீ இந்த கூட்டத்துல ஒரு ஆள் சேரணுங்கிறாங்க, ஒன்னு அனுப்பி வைக்கிறேன், எனக்கு பகரமா நீ போன்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சுட்டான். இப்படியாக குறைஷிகள் ஒரு பெரும் கூட்டமாக திரண்டு அங்கு செல்றாங்க. கிட்டத்தட்ட 1300 பேர்கிட்ட குஃபார்கள் போயிட்டாங்க. அங்க குதிரை வீரர்களும் போறாங்க. 600 கவச ஆடைகளை வைத்திருக்கிறாங்க. அதே போன்று இவர்களுக்கு உணவுக்காக 9 ஒட்டகம், ஒரு நாளைக்கு 9 ஒட்டகங்கள் அல்லது 10 ஒட்டகங்கள் உணவுக்காக அறுக்கப்படுகிறது. 1300 அப்படிங்கிற அளவுல முஷ்ரிக்கு கூட்டம், அந்த படை வீரர், இவர்களுக்கு உணவுக்காக 10 ஒட்டகங்கள், குறைந்தது 9 ஒட்டகங்கள் அறுக்கப்படுகிறது. அதற்கு அங்க உள்ள குறைஷிகளுடைய செல்வந்தர்கள் கொஞ்சம் பேர் பொறுப்பெடுத்துக் கொண்டார். நாங்க அந்த செலவினத்தை கொடுத்துக்கிறோம், நமக்கு பொருளாதாரம் பாதுகாப்பா வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்படியாக அந்த கூட்டம் செல்கிறது. எப்படி போனார்கள் தெரியுமா? மக்கத்து முஷ்ரிக்குகள் பத்ரை நோக்கி அவர்கள் ஒரு முடிவு வந்துட்டாங்க. நம்ம இப்போ போனா பத்ரு அந்த பகுதி, ஏன்னா பத்ரு என்பது மதீனாவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமம். இன்று வரைக்கும் நீங்க பத்ருக்கு போக பார்த்துருந்தீங்கன்னா பார்க்கலாம், மிக சிறிய கிராமம். இன்னைக்கு பத்ர் என்பது பிரபல்யமான ஒரு ஊராக இருக்கிறதுனால சின்ன பஸ் ஸ்டாண்டு, ஒரு சின்ன அளவுல அந்த மக்கள் அங்க இருக்கிறாங்க. ஆனா அந்த காலத்துல மிகப்பெரிய ஒரு பாலைவனத்தோடு கூடிய சில கிராமப்புற அரபிகள் வசிக்கிற ஒரு பகுதி. அது மதீனாவுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால அப்படிதான் அந்த வீரர்கள் வருவாங்க, நம்ம பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் அதை முஷ்ரிக்குகள் தேர்வு செய்யறாங்க. அப்போ அவர்கள் புறப்படுகிற பொழுது எப்படி புறப்பட்டார்கள் என்பதை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி, உங்கள்கிட்ட அப்படி வந்துடக்கூடாது, உங்கள்கிட்ட அந்த பண்பு வந்துடக்கூடாதுன்னு சொல்றான். அல்லாஹ் சொல்றான், வலா தகூனு கல்லதீன ஹரஜு மின் தியாரிஹிம் பாதரன் ரியாஅன் நாசி வயசுத்தூன அன் சபீலில்லாஹ் இலா ஆகிரில் ஆயா. 2 விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். அந்த முஷ்ரிக்குகள் படை திரண்டு வந்தார்களே, எப்படி வந்தார்கள் தெரியுமா? அவர்களை போன்று ஒரு காலமும் நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். வலா தகூனு, நீங்க ஆகிவிடாதீங்க, கல்லதீன ஹரஜு மின் தியாரிஹிம், தங்களுடைய வீடுகளிலிருந்து புறப்பட்டார்களே முஷ்ரிக்குகள், இஸ்லாமியர்களை அடிப்பதற்கு ஒழிப்பதற்காக புறப்பட்டு வந்தார்களே, அவர்களை போல் ஒரு காலம் ஆகிவிடாதீர்கள். எப்படி வந்தார்கள் தெரியுமா? பஃபரன் ஒரியா அன்னாஸ், ஒன்று பெருமை அடித்தவர்களாக, மக்களுக்கு பகட்டாக காட்டிக் கொள்வதற்காக. 2 பண்பு அவர்கள்ட்ட இருந்தது. யாருக்கிட்டையாவது பெருமை இருந்தா முஷ்ரிக்குகளுடைய பண்பு. பத்ரிலே இஸ்லாமியர்களை தாக்க புறப்பட்டார்களே, அப்படிப்பட்ட முஷ்ரிக்குகளுடைய பண்பாக இருக்கிறது பஃபர் என்கிற பெருமை.
அடுத்தது ரியா அன்னாஸ், எந்த விஷயத்தையும் நீங்க பிறர் நம்மை மெச்ச வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்தால் அது முஷ்ரிக்குகள் இஸ்லாமியர்களை தாக்குவதற்கு புறப்படுகிற பொழுது அவர்கள் எடுத்துக்கொண்டார்களே அந்த பண்பில் இருந்து ஒன்றாக இருக்கிறது. எனவே இந்த இரண்டு பண்பும் முஸ்லிம்கிட்ட கண்டிப்பா இருக்கக்கூடாது என்பதற்குத்தான் வலா தக்கூனு கல்லதீன கரஜூ மின் தியாரிஹிம் பதரன் ரியா அன்னாஸ், மக்கள் ரெண்டு பண்பும் உங்கள்கிட்ட யாருக்கிட்ட இருக்கக்கூடாது. அவர்கள் புறப்பட்டார்கள் யசுத்தூன அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில செல்லக்கூடிய நல்லவர்களை தடுப்பதற்காக புறப்பட்டார். அது மாதிரி ஆயிராது என்று ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதே போல அவர்கள் புறப்படுகிற பொழுது பெருமை அடித்தவர்களாக புறப்பட்டார். மட்டுமல்ல, கடுமையான கோபம். இந்த முஹம்மத், நம்ம விரட்டி விட்ட முஹம்மத், அனாதையாக இருக்கிற முஹம்மத், சொற்பமான நபர்களோடு போய் ஒரு இடத்தில் குடியேறி இருக்கிற முஹம்மத், நாடோடி மாதிரி இருக்கிற முஹம்மத், அவருக்கு இவ்வளவு பாரம்பரியம் கொண்ட நம்முடைய பொருளாதாரத்தை தாக்குற அளவுக்கு முன்னேறி இருக்கிறார் என்றால் அவனை சும்மா விடக்கூடாது. இந்த கோபம் அவர்கள்ட்ட இருந்து குஃபார் குறைஷ் அவ்வளவு கோபத்தோடு அவர்கள் படை திரண்டு வந்தார். அப்படி வந்துகிட்டு இருக்கும் போதே இவங்க படை, இந்த முஷ்ரிக்குகளுடைய படை அபூ சுஃபியானுடைய தலைமையில வந்துகிட்டு இருக்கு. அவங்க கடைசியில் என்ன செய்தி கிடைக்குதுன்னா, இஸ்லாமியர்கள் இப்பொழுது வரையில அங்கிருந்து நம்ம தப்பிச்சு போறதுக்கு உண்டான வழிகள்லாம் இருக்குது. வெறும் மதீனாவுடைய வழியை மட்டும் பயன்படுத்தாம மதீனாவிலிருந்து இன்னொரு பாதையை பயன்படுத்தி நம்ம தப்பிச்சு வந்துடலான்னு சொல்லி அந்த வழியை பயன்படுத்தி அவர்கள் வந்துகிட்டு இருக்காங்க. இங்க முஸ்லிம்கள் வேற ஒரு பாதையில அந்த வாகன கூட்டத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க வேற வழியை தேர்வு செஞ்சு பாதுகாப்பான முறையில போறதுக்கு உண்டான முயற்சி எடுத்து அந்த வழியில அபூ சுஃபியான் அழைச்சிட்டு போறாரு. அப்ப உடனே அபூ சுஃபியான் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த வர சொன்ன கூட்டத்தை நம்ம இப்பொழுது வர வேண்டாம் என்று சொல்லிடுவோம். எதுக்கு படை திரண்டு அவ்வளவு செலவழிச்சுக்கிட்டு இங்க வரணும்? எனவே இப்ப நம்ம தான் பாதுகாப்பா போயிட்டோமே, அதனால நம்ம அவங்களுக்கு செய்தி அனுப்புவோன்னு ஒரு செய்தி அனுப்பிட்டோம். அவங்க புறப்படுறதுக்கு முன்னாடி புறப்படுறதுக்கு தயாரா இருக்கிறான். செலவினங்களுக்கு ஏற்பாடு செஞ்சாச்சு, உணவுக்கு ஏற்பாடு செஞ்சாச்சு, மக்களை ஒன்று திரட்டியாச்சு, போறதுக்கு பெருமையோடு புறப்படுறதுக்கு எல்லாரும் இருக்கிறாங்க. ஒரு பெரும் திரளாக போகணும்னு முடிவு செய்யும் போது மீண்டும் ஒரு செய்தி வருது. எப்படி வருகிறது என்றால், கது நஜாஹுல்லாஹ், அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொண்டான். அபூ சுஃபியான் பதில் கொடுக்கிறாங்க, அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொண்டான். எனவே நீங்க வர வேண்டாம், திரும்பி போயிருங்க குறைஷிகளே அப்படின்னு ஒரு செய்தியை, ஹபர் ஜதீத், ஒரு புதிய செய்தி அங்க போயிடுச்சு. அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொண்டான், எனவே நீங்க யாரும் மதீனாவை தாக்குவதற்கு அதுக்கு எதுக்கு நீங்க வர வேண்டாம், அதனால நீங்க எல்லாரும் திரும்பி போயிருங்க, ஏற்பாடுகளை நீங்க விட்டுட்டு போயிருங்க அப்படின்னு அவர்கள் செய்தி அனுப்பி வச்சாங்க. ஆனா இந்த அப்படி சொன்ன பிறகு அபூலஹப் சொல்றான், அது எப்படி நம்ம அதை பின்வாங்க கூடாது. அவன் ஒரு ஆளை அனுப்பி வச்சுட்டான். அபூஜஹல் சொல்றான், நம்ம கண்டிப்பா போய் ஆகணும், அது என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிறோம். அந்த பகுதியில போய் பத்ரில் போய் 3 நாள் அங்க அமர்ந்து இருக்கணும். 3 நாள் இருந்து நாம் கொண்டு போன உணவையெல்லாம் சாப்பிட்டு மது அருந்தி அவர்களை நாம் எச்சரிக்கை செய்துவிட்டு அவர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி விட்டு நம்ம சந்தோஷமாக ஜாலியாக, அந்த அரபுகள்கிட்ட ஒரு பழமை இருந்துச்சு, ஒரு பழக்கம் இருந்துச்சு, மது அருந்தி அவர்கள் ஒரு சந்தோஷமா இருப்பது என்பது அவர்களுடைய வளமைகளில் ஒன்று. அதில் அவர்கள் பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைவார். ஏன்னா நமக்கு உணவு ரெடி, எல்லாமே இருக்கிறது, படையோடு போயிடுவோம். அதில் அபூஜஹல் ரொம்ப உறுதியா இருந்தான். அவன் அந்த படைக்கு தலைவனா இருக்கலாம். நம்ம எல்லாரும் போவோம், பாதுகாப்பா அங்க பொருளாதாரம் சேரட்டும். ஆனா நம்ம போய் பதில்கிட்ட போய் உட்கார்ந்து ஒரு சிறிய அளவில் அவர்களுக்கு அச்சத்தை உருவாக்கிட்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு வலியுறுத்தலை அவன் வலியுறுத்தி அவங்க போறான். போய் அதே மாதிரி அங்க உட்கார்ந்து மதீனாவை தாக்குற மாதிரியான ஒரு நிலையில உட்கார்ந்து இருக்கிறான். அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொன்ன அந்த எண்ணிக்கையோடு படை திரண்டு போறான். ரசூலுல்லாஹ் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பத்ர் வரைக்கும் வந்த அவர்களை
நம்ம போகாமல் இருந்துட்டோம்னா போவேணும்னு தான் முடிவெடுத்தான். நம்ம எதுக்கு போகணும்? அது அவங்க வாகனம் கூட்டம் போயிடுச்சு, அவர்கள் வந்துட்டு அப்படியே போகட்டும். ஆனாலும் கூட ஒவ்வொரு ஆள்கிட்டையா ரசூலுல்லாஹ் கருத்து கேட்குறான். நீங்கள் என்ன கருத்தை சொல்கிறீங்க, என்ன கருத்தை சொல்கிறீங்க? அங்கே போய் பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்புகிறாங்க. அவன் நிறைய ஆயுத பலங்களோடு வந்திருக்கிறானே, எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதே, அவங்களுக்கு உணவுக்கு எந்தவித பஞ்சமும் இல்லையே, நம்ம நோன்பை வச்சுக்கிட்டு குறைவான எண்ணிக்கையோட எப்படி போகிறது அப்படிங்கிற ஒரு நிலை வந்ததுனால ஒவ்வொரு ஆள்கிட்டையும் ஒரு கருத்து கேட்டுட்டு நம்ம செல்வோம் என்கிற முடிவை எடுக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி புறப்பட்டு போகிறாங்க. அப்படி புறப்பட்டு போகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நம்ம போய் நம்மளும் ஒரு எச்சரிக்கை செஞ்சிடணும், இல்லைன்னா அவர்கள் மிக விரைவில் மதீனாவுக்குள் வந்து விடுவாங்க. மதீனாவுக்குள் வந்து விட்டால் நமக்கு அதை கட்டுப்படுத்துறது கஷ்டமாக போயிடும். ஊர் மனைக்குள்ள விரோதி அணி அல்லது இந்த ஆயுதங்களோடு வந்து மிரட்டி விட்டு போனால் இருக்கிறவங்களுக்கு, குடியிருப்பு வாசிகளுக்கு கஷ்டமாக போயிடும். அதனால நம்மளும் அந்த பகுதிக்கு போவோம், அவர்களை ஏற விடாம அங்க போய் நாம் தடுப்பதற்கு நாமும் படை திரண்டு போய் இருப்போம் அப்படின்னு போறாங்க. போன இடத்துல கொஞ்சம் போர் நடக்கிற ஒரு நிலை வந்துவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதில் சஹாபாக்கள் மிகவும் அதற்கான முயற்சிகளை எடுத்தார். ஒரு பரண் வீடு அமைக்கிறாங்க. பரண் வீடு உங்களுக்கு பத்ரை பார்க்குற வாய்ப்பு கிடைச்சா, மதீனா உம்ராவுக்கு போனீங்கன்னா மதீனாவுக்கு போகிறவங்க பத்ரை பார்க்குற வாய்ப்பு இருக்குது. பத்ரை பார்க்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. பார்க்கும்போது உங்களுக்கு அந்த வரலாறை தெரிந்து கொள்ளலாம். அப்போ அங்கே போகும்போது அந்த மலை அடிவாரத்தில் ஒரு பெரிய ரசூலுல்லாஹ்வுக்கு என்று சொல்லி ஒரு பரணை அமைக்கிறாங்க. பரண் வீடு உயரமான அந்த மலைகள் இருக்கிற, இன்னைக்கும் அது அடையாளங்களாக இருக்கிறது. அந்த பரணியில் அந்த மலைகள் இருக்கு, அதுக்கு மேலே உயர்வா அமைக்கிறான். அந்த முஷ்ரிக்குகள் அந்த பள்ளத்தாக்கில் இருக்கிறான், இஸ்லாமியர்கள் இங்கே ரசூலுல்லாஹ்வை உயரத்தில் பரண் வீட்டில் இருந்து பார்வையிடுது. அப்படி பார்க்குறாங்க, முஷ்ரிக்குகள் பெரும் திரளாக இருக்கிறாங்க. மேலே இருந்து பார்க்கும்போது தெரியுது. இங்கே பார்க்குறாங்க, இஸ்லாமியர்கள் குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. கண்கூடாக பார்க்குறாங்க. முதல்ல உளவு செய்தி வந்துச்சு, அங்கேருந்து ஒற்றை பார்த்துட்டு வந்து அவர்கள் நிறைய இருக்கிறாங்க, ஆயுதம் இருக்குது. ஆனால் இப்போ கண்கூடாக பார்க்குறான். அந்த திடலை பார்த்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட கையேந்திட்டான். எண்ணிக்கையில் குறைவு, உணவு சரியாக இல்லை, அவர்கள் இவ்வளவு ஆயுதத்தோடு எண்ணிக்கை திரளாக வந்திருக்கிறார்களே. அல்லாஹ் கிட்ட துவா செய்கிறாங்க, அல்லாஹ்வே ஹாதிஹில் புகா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஹாதிஹில் புகா, அல்லாஹ்வே இந்த இங்க கூடி இருக்கிறார்களே, அல்லாஹ்வை பார்த்தே பேசுகிறார்கள். அந்த பரண் வீட்டில் ரசூலுல்லாஹ்வோடு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துணைக்கு நிற்கிறாங்க. அவ்வளவுதான் சொல்றாங்க அல்லாஹ்ட்ட, அல்லாஹ்வே இந்த பார், இங்க ஒரு பிரிவு, இங்க ஒரு பிரிவு, இந்த கூட்டம் உன்னை மட்டும் வணங்க வேண்டும் என்று நிற்கிற கூட்டம். 313 பேர் இருக்கிறோம் என்றால் உன்னை மட்டுமே வணங்க வேண்டும் என்கிற அடிப்படையில திரண்டிருக்கிற கூட்டம். ஆனால் இங்கு நிற்கிற எதிர் அணியில நிற்கக்கூடியவர்கள் பெரும் திரளாக ஆயுதத்தோடு ஆழ்பலத்தோடு மிக உணவுகளை திட்டு கொடுத்து போய் இருக்கக்கூடியவர்கள் உன்னை மட்டும் வணங்க வேண்டும் என்கிற கூட்டத்தை அடித்து விரட்டுவதற்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரையும் வணங்குவார்கள் உன்னை தவிர. இப்படி இரண்டு கூட்டத்திற்கும், இரண்டு ஃபிர்காக்களுக்கும் இப்பொழுது போர் நடக்க போகிறது. அல்லாஹ்வே நீ தான் பாதுகாத்துக்கொள் அப்படின்னு அடுத்து ஒரு வார்த்தை சொல்றாங்க. அல்லாஹ்வே இந்த சிறு கூட்டத்திற்கு நீ வெற்றி தரவில்லை என்றால் இன்றைய நாள், அதுக்கு தான் அந்த போர் நடந்த நாளுக்கு பேர் என்ன சொன்னோம்? யௌமுல் ஃபுர்கான். அல்லாஹ்வுடைய தூதரை பயன்படுத்துறோம். எப்படி இன்றைய நாள் மட்டும் அல்லாஹ்வே நீ இந்த சிறு கூட்டத்திற்கு வெற்றி தரவில்லை என்றால் முடிந்தது. உன்னை வணங்குவதற்கு இந்த பூமியில யாரும் இருக்க மாட்டார். அல்லாஹ்னு சொல்வதற்கு, சஜதா செய்வதற்கு ஆள் இருக்காது. நீ வெற்றியை கொடு. ரொம்ப அழுது துவா செய்றாங்க. எந்த அளவுக்குன்னா அவங்க மேனியில போட்டிருந்த அந்த ஷால், மேலே போட்டிருந்த அந்த ஆடை கீழே உழுந்துருச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியை திறந்துட்டு இருக்க மாட்டார். அப்போ கூட ஆடை கீழே விழுந்துட்டு அதை பார்த்துட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸ்புக யா ரசூலல்லாஹ்,
ஹஸ்புக்க யா ரசூலல்லாஹ், போதும் அல்லாஹ்வுடைய தூதர். நிறைய துஆ செஞ்சிட்டீங்க. உங்களுடைய ஆடை நழுகி விழுந்ததை கூட உங்களால் உணர முடியாத அளவுக்கு மெய் மறந்து துஆ செய்றீங்க. அழுதுகிட்ட கேட்கிற அல்லாஹ்வே, இந்த சிறு கூட்டத்துக்கு வெற்றியை கொடுக்கிறா, இதோடு முடிஞ்சது, இஸ்லாம் என்கிறது சமாதியாகி விட்டது, அல்லாஹ் என்று சொல்வதற்கு நாதி இல்லாமல் ஆகிவிடும். அப்படி அடந்தேறி வந்திருக்கிறார்கள். எங்களை தேடி எங்களுக்கு நெருக்கடி கொடுக்க வந்திருக்கிறார். நாங்க போவையில அவர்கள் வந்திருக்கிறார்கள். நாங்க மட்டும் பின்வாங்கினால் இங்க மதீனாவுக்குள் நுழைந்து விடுவார். இந்த கூட்டம் ஆடல் பாடல்ல மது அறிந்து கொண்டு மிகப்பெரிய சப்தங்களும் கோஷங்களும் போட்டுக்கொண்டு அவர்கள் சந்தோஷமா கூத்தடித்துக் கொண்டு இருக்கிற கூட்டமாக இந்த கூட்டம் உள்ள நுழைஞ்சா மதீனாவை சின்ன பின்னமாக்கி விடுவார். அதனால நாங்க இங்க வர வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். வணக்கம், பள்ளி வாசல்ல உட்கார்ந்து வணக்கம் செய்யக்கூடிய நாள் ரமதானுடைய நாள். அந்த நாள்ல நாங்க மைதானத்துல வந்து அமர்ந்து இவர்களோடு போராட வேண்டிய நிர்பந்தத்துக்கு இந்த முஷ்ரிக்குகள் தள்ளி இருக்கிறார். எனவே இதிலிருந்து எங்களுக்கு வெற்றியை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வெற்றியை கொடுத்தான். அல்லாஹ் அப்படி கொடுத்த வெற்றி மிக பிரமாண்டமான வெற்றி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதன் மூலமாக இஸ்லாமிய கலாச்சாரத்தை, இஸ்லாமிய சிந்தனையை, இஸ்லாமிய வளர்ச்சியை, இஸ்லாம் பற்றி பேசுகிற அந்த தைரியத்தை, இஸ்லாத்தில் கூட்டம் கூட்டமாக வரக்கூடிய ஒரு சூழலை அந்த பத்ர் போரில் அல்லாஹ் உருவாக்கினான். அதுக்கு பிறகு இஸ்லாமியர்களுக்கு ஒரு தைரியம் வந்துச்சு, ஒரு கூவத்து வந்துருச்சு. அதைத்தான் அல்லாஹ் வலக்கத் நஸரக்குமுல்லாஹு பிபத்ர் வஅன்தும் அஸில்லஹ் அப்படின்றான். அல்லாஹ் உங்களுக்கு திட்டமாக பத்ர்ல உதவி செஞ்சா, நீங்க சொற்பமா இருந்தீங்க, நீங்க இழிவா இருந்தீங்க. தில்லத்துனா இழிவு, சொற்பம், குறைவு, இஹானத்து, இப்படி பல அர்த்தங்கள் இருக்கிறது. நீங்க இழிவுபடுத்தப்பட்டவர்களாக இருந்தீங்க, அல்லாஹ் இஸ்ஸத்தை கொடுத்தான், உங்களுக்கு வெற்றியை கொடுத்தான். அதனால் இவ்வளவு பெரிய கலாச்சாரம், இஸ்லாமிய கலாச்சாரம், இஸ்லாமிய ஹலாரா, இஸ்லாமிய நாகரீகம், இஸ்லாம் இந்த உலகத்தில் அறிமுகப்படுத்தப்படுவதற்கு அதுவே பிரதான காரணமாக இருந்தது. நான் இந்த வரலாறு முழுசா சொல்றதுக்கு இல்லைன்னா, ரமலானில் நடைபெற்ற போர்க்களங்களில் பிரதான போருங்கிறதுனால இதை கொஞ்சம் கூடுதலா சொல்லிட்டேன். அடுத்தடுத்து போர்கள் இருக்கிறது. ரமலான்ல இஸ்லாமிய வரலாற்றில் ரமலான் காலத்தில் நடைபெற்ற போர்களில் இஸ்லாம் வெற்றி பெற்றிருக்கிறது. அது இஸ்லாம் சரியான இஸ்லாமாக இருந்தால் கண்டிப்பா இஸ்லாத்துக்கு வெற்றி இருக்கிறது அப்படிங்கிறத ரமலான் மாதம் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறது. அருமையானவர்களே, அந்த போர்ல நமக்கு கிடைத்த வெற்றி தான் முஷ்ரிக்குகள் கொல்லப்பட்டார். அங்கு பாழடைந்த கிணற்றில அவர்கள் புதைக்கப்பட்டார். பதிலுக்கு போனவங்க பார்க்கலாம். அதெல்லாம் இன்னைக்கு கூட இஷா தொழுகையில இமாம் அவர்கள் ஓதுகிற பொழுது அந்த முஷ்ரிக்குகள்கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையாடினாங்களே, அங்கே போட்டு அவர்களை அந்த கிணத்துல போட்டுட்டான். பாழடைந்த கிணத்துல போட்டுட்டு பேசுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ அப்படி பேசும்போது அங்கு பக்கத்தில் இருந்த உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, இவர்கள் செத்து போனவர்களுக்கு எப்படி கேட்க முடியும் நீங்க பேசுறது? அந்த குறைஷிகளுடைய தலைவர்களுடைய பெயரை அழைத்து அவனுடைய அபூஜகளுடைய உடல் உப்பி போய்விட்டது. அவன் போட்டிருந்த கவச ஆடை அப்படியே மேல அவனுடைய உடல்லாம் வெளியில புடைச்சிக்கிட்டு வருகிறது. கவச ஆடை கழட்ட முடியல, உழுக்குனாங்க. அவனுடைய உறுப்புகள் சேதமடைந்து அது சின்ன பின்னமாக வெளியில செதறுகிறது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய இழிவை அல்லாஹ் முஷ்ரிக்குகளுக்கு கொடுத்து இஸ்லாமியர்களுக்கு பெரிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சிறிய போர்களை கொடுத்தான். எனவே அருமையானவர்களே, இப்படியான போர் நடந்துச்சு. இது அல்லாஹ் ரமதானுடைய காலத்தில் இஸ்லாமியர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. சரி, இதில் நமக்கு என்ன பாடம்? அடுத்து உள்ள போர்களை நம்ம இன்னைக்கு சொல்லி முடிய முடியாது. நாளைக்கு எல்லா போரையும் வரிசைப்படுத்திடுவோம். இன்னைக்கு பதிலை மட்டும் புரிஞ்சுட்டு போயிடும். அப்போ அதில் நமக்கு கிடைச்ச பாடம் என்ன பாடம்? முதல் பாடம், எண்ணிக்கை என்பது இங்கே இஸ்லாமிய பார்வையில் பார்க்கப்படுவது இல்லை. நம்ம மெஜாரிட்டியாக இருக்கிறோம், நம்ம சிறுபான்மையாக இருக்கிறோம், நம்ம கூட்டமாக இருக்கிறோம். அப்படி இல்லை. நீ கூட்டமாக இரு, குறைவாயிரி, அதல்ல. அல்லாஹ் எங்கே பார்க்குறான்?
இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும். அல்லாஹ் இங்கே பார்க்குறான். உன்கிட்ட தக்வா இருக்குதா, உன்கிட்ட ஈமான் இருக்கா, உன் கல்பு நதீஃபா இருக்குதா, உன் கல்புல நோய் இல்லாமல் இருக்குதா, உன் கல்புல ஈமானிய ஜோதி இருக்குதா, தக்குவா இருக்குதா, அதை மட்டும் தான் அல்லாஹ் பார்க்குறான். அதனால குறைவாக இருந்தாலும் அல்லாஹுடைய நஸ்ர் இருக்குது, நஸ்ருல்லா அல்லாஹுடைய வெற்றி இருக்கிறது, அது கண்டிப்பாக அல்லாஹ் புறத்திலிருந்து வருகிறது. உன்னுடைய பலத்தால் அல்ல, அல்லாஹ் நிரூபிச்சிட்டான். உங்களுடைய பலத்தால் அல்ல, ஆயுத பலமும் ஆள் பலமும் தான் வெற்றியை கொடுக்குதுன்னா யாருக்கு வெற்றி கிடைச்சிருக்கணும்? சட்டப்படிக்கு முஸ்லிம்களை கிடைச்சிருக்கணும். அந்த பாடத்தை அல்லாஹ். ஆனால் அதுக்காக வேண்டி அல்லாஹ் வெற்றியை தருவான்னு சொல்லி நீ வீட்டுக்குள்ளேயோ பள்ளிவாசலுக்குள்ளேயோ முடங்கி கிடக்கக்கூடாது. பதில் வரைக்கும் போங்க. ரசூலுல்லாஹ் அப்படி மதீனா பள்ளியிலே உட்காந்துக்கிட்டு என்ன செய்யலாம்? தொழுதுகிட்டு இருந்தா ஒரு ரக்காத்து எவ்வளோ நன்மை? மதீனால 1000 நன்மை கிடைக்குது. இதில் ஹரத்தில் 1,00,000. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் தொழுதுட்டு துவா செஞ்சுக்கிட்டு பள்ளியிலே இருப்போம். ஒவ்வொரு ரக்காத்துக்கு 1000 கிடைச்சிட்டு இருக்கும். அப்படின்னா இருந்தால் எங்கே போகிறாங்க? பத்ர் என்கிற ஒரு திறந்த வழிக்கு போகிறாங்க. முயற்சி நம்ம கிட்ட, நீங்க முயற்சி பண்ணு. அஸ்ஸைவு மின்னா ஒல் இத்மாமு மினல்லாஹ் அப்படிங்கிற பாடம் பத்ர் போர் நமக்கு கொடுக்குது. பத்ர் போர்ல நமக்குள்ள பாடம் ஏராளம் இருக்குது. அதுல பிரதான பாடம் அல்லாஹ் புறத்தில் இருந்து தான் வெற்றி கிடைக்கும். அதே சமயம் உன்கிட்ட இருக்கிற முயற்சி, நீ முயற்சி பண்ணு. வெற்றியை தருவான்னு சொல்லிட்டு கையாந்துக்கிட்டு நீ பள்ளிவாசல்ல உட்காந்து அல்ல வீட்டில் உட்காந்துட்டு அழுதாலாம வெட்டியா, நீ என்ன முயற்சி செஞ்சா செய், முயற்சி செய், அல்லாஹ் வெற்றியை தரும். ஒன்று. அடுத்தது அஹ்மியத்துல் கியாதத்து சாலிஹா அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல தலைமைத்துவம் அப்படின்னு வந்துட்டா அதுக்கு கட்டுப்படுகிற ஒரு பாண்பை ஏற்படுத்திக்கொள். இது நல்ல ஒரு கியாதா, நல்ல ஒரு தலைமைத்துவம், இஸ்லாமிய தலைமைத்துவம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமைத்துவம். எதற்கும் சரி அஹ்மியா, ஒரு தலைமைத்துவம் என்பது ரொம்ப முக்கியமானது. ஒரு தலைமைத்துவம் என்பது நீங்க சிறு அமைப்பு 3 பேர் இருந்தாலும் அதுல யார் இருக்கணும்? ஒரு அமீர் கண்டிப்பா இருக்கும். அமீர் இல்லாம எந்த வேலையும் செஞ்சிடாது. உங்கள 3 பேர் இருந்தாலும் ஒரு விஷயத்தை பண்ணணுமா, ஒரு அமீர். ஏன் அமீரை வைக்கணும்? ஏன் அமீரை வைக்கிறது? ஏன் அமீரை நியமிக்கணும்? ஏன்னு சொன்னா அப்பதான் ஆலோசனைகள் அங்கு நடைபெறும். ஆலோசனை ரொம்ப பிரதானம். ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் ஒரு திறமையை கொடுத்திருப்பான். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் என்ன சொன்னா, ஷாவிருஹும் ஃபில் அம்ர், நீங்க அவர்கள்ட்ட மஷ்வரா செய்யுங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஆலோசனை சொல்றவங்களுக்கு சஹாபாக்களில் யார் பெரியவர்? நம்மளை விட சஹாபாக்கள் பெரியவர், அவ்வளவுதான். ரசூலுல்லாஹ்வை கவனிக்கிற பொழுது சஹாபாக்கள் அவங்கள்ட்ட ஆலோசனையை கேளுங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கட்டளை இருக்கிறான். அப்போ அந்த ஆலோசனை பிரதானமானது. ரசூலுல்லாஹ் மஷ்வரா செஞ்சாங்க. அப்போ தலைமைத்துவம்னு ஒன்று வந்து தலைவர், அந்த கியாதாவுடைய அந்த போர்க்களத்துக்குடைய தளபதியாக இருக்கிறோன்னு வந்துட்டா நீங்க தலைவராயிட்டீங்க. தலைமைத்துவம் வந்துட்டு தலைமைத்துவனுடைய பண்பு உங்களுடைய தோழர்கள்ட்ட, உங்க வட்டத்தில் இருக்கிறவங்கள்ட்ட நீங்க ஆலோசனை கேளுங்கள். அந்த ஆலோசனை அதுல பரக்கத்து இருக்கு. ஆலோசனை கேட்டாங்களே, ஒரு சில பேர்கள் வேணாம், போருக்கு போக வேணாம்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கண்டிப்பா போகணும், உமர் கத்தாப் போவோம், அதே போன்று மற்ற சஹாபாக்கள் போவோம், அன்சாரி தோழர்கள் அவங்க தான் எண்ணிக்கை கூட இருக்குது, அவங்கள்ட்ட கேட்போம். அவங்க என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க அழைச்சா நாங்க உங்க பின்னாடி வருவோம், நீங்க கடல்ல குதி என்றாலும் நாங்கள் குதிப்போம். நாங்க யார மாதிரி இல்ல. மூசாவுடைய கௌம் அவர்களுடைய நபி இடத்துல சொன்னார்களே, நீங்களும் அல்லாவும் போய் போர் புரியுங்க, நாங்க இங்க உட்கார்ந்துக்கிறோம்னு சொல்லி அப்படி சொல்ல மாட்டோம். நீங்களும் அல்லாவும் போர் புரியுங்க, நாங்களும் சேர்ந்து புரிவோம். இப்படியான வார்த்தைகள் எல்லாம் இந்த ஆலோசனை கேட்கும் போது தான் ஒவ்வொரு ஆள் தெரிந்து வருது. அப்போ ஒரு தலைமைத்துவம் வந்துட்டா தலைமைக்கு என்ன பண்புண்டா, தொண்டர்கள் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஆலோசனை கேட்காம, என்கிட்ட எனக்கு தான் புத்தி ஜாஸ்தி, அதனால தான் நான் தலைவனா இருக்கிறேன், அதனால உங்களுடைய ஆலோசனை எங்களுக்கு தேவையில்லை என்கிற முடிவை எடுக்கக்கூடாது என்பது நமக்கு பத்ர் போர் சொல்கிற மிகப்பெரிய ஒரு பாடமா இருக்கு. 2 மூணாவதாக பத்ர் போர் நமக்கு கொடுக்கிற பாடம், நாங்க எங்களை அர்ப்பணிப்பு செய்வோம் அப்படின்ட்டு சஹாபா பெருமக்கள் போருக்கு போனா உயிரோடு திரும்பி ராகத்தா வருவோம் அப்படிங்கிற எண்ணமா
ரெண்டும் நடக்கலாம். உயிரோடு திரும்பி வரலாம் அல்லது கொல்லப்படலாம். ரெண்டையும் நினைத்து ஒரு அர்ப்பணிப்புக்கு தயாராக போனார்கள். இஹ்லாஸோடு போனான். யார் மாதிரி இல்லை. ஒல தக்கூனு கல்லதின் அல்லாஹ் சொல்றானே, பாத்தாரா ரியா அன்னாஸ், ரெண்டு கெட்ட பண்பு. அவர்கள்ட்ட பெருமை அடித்தவர்களாக மக்களுக்கு காமிப்பதற்காக முஷ்ரிக்குகள் புறப்பட்டார்களே, அப்படி ஆயிராதீங்க. ஆனா இவர்கள் என்ன தெரியுமா, அல்லாவுக்காக வேண்டி என்கிற இஹ்லாஸோடு அர்ப்பணிப்ப போனா அல்லாஹ், இஹ்லாஸா போகும்போது அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். இது மூன்றாவது ஒரு பாடம். நாலாவது பாடம், ஒற்றுமையாக செயல்பட்டால் இத்திஹாதுல, ஒற்றுமையில நமக்கு அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்கிறான். அன்சாரிகளும் முஹாஜிர்களும் என்று பார்க்கப்பட்டாலும் ஒரே உடலை போன்று அவர்கள் தங்களுக்குள் தீர்மானித்துக் கொண்டார். நம்ம எல்லாம் ஒரே உடல் மாதிரி. அவர் அன்சாரியா இருக்கலாம், இவர் முஹாஜிரா இருக்கலாம், அப்படிலாம் பிரச்சனை இல்லை. நம்ம எல்லாம் ஒரே உடல். அப்போ ஒன்றுபட்டால் கண்டிப்பா நமக்கு வெற்றி இருக்கு. அதில் பரக்கத்திற்கு வெற்றி இருக்கு. இந்த சமூகத்துக்கு வெற்றி கிடைக்காம போது பதிரை பார்த்தாவது பாடம் படிக்கப்பாங்கிறதால, பதிரை பார்த்தாவது பாடம் படிங்க. பதிரில் எல்லாரும் ஒன்று குறைவாக இருந்தாலும் ஒன்றுபட்டார்கள், ஜமா இருந்தாங்க, ஒரு இத்திஹாதோடு இருந்தாங்க. அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரக்கத்தில் வெற்றியை கொடுத்தான். நீங்க எல்லாரும் ஒன்றுபட்டாங்க, உலகத்துல நம்ம தான் வல்லரசு, நம்ம தான் எல்லாம் சொல்லிருக்கிறோம், நம்ம போடுற சட்டத்தை தான் உலகம் கேட்டாகணும் அப்படிங்கிற நிர்பந்தம் வந்துடும். அந்த அளவுக்கு அல்லாஹ் நமக்கு இஸ்ஸத்தை கொடுத்துருக்கிறான், அறிவை கொடுத்துருக்கிறான், மார்க்கத்தை கொடுத்துருக்கிறான், ஹதாராவை கொடுத்துருக்கிறான், அல்லாஹ் குரானை கொடுத்துருக்கிறான், நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழிகளை கொடுத்துருக்கிறான், அவர்களுடைய வாழ்க்கையில நடைபெற்ற அழகான உஸ்வத்தை நமக்கு காட்டியிருக்கிறான். இவைகளை எல்லாம் பாடமாக எடுத்துக்கொள்ளணுங்கிறது நாலாவது. ஐந்தாவதாக, இதோட 5ஓட முடிச்சுக்கிறோம். ஐந்தாவதாக கலாச்சாரம், நாகரீகம், அதே போல இஸ்லாம், நீதி, சமத்துவம் என்கிற அனைத்தும் அந்த போர்க்களத்தில் மிகைத்து நின்றார். ஒரு நல்ல கலாச்சாரம், நல்ல பண்பு. போர்க்களத்திலும் ஒரு பண்பை கடைபிடித்தார். போர்க்களத்திலும் வரிசையை சரியாக, நீதி, சமத்துவம், அங்க வித்தியாசம் பார்க்கவில்லை. அதே போன்று அங்க அவர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு பார்க்கவில்லை. அனைவர்களும் சமமாக கருத. அபூபக்கர், உமர் எல்லாத்திலும் சிறந்தவர்கள். ஆனா அங்க போயிட்ட உடனே போர்க்களத்தில் அனைவர்களும் படை வீரர்களில் ஒருவர்களாக பார்க்கப்பட்டார். முஸ்அப் என்கிற சிறுவருக்கு ஒரு தலைமைத்துவம் கொடுக்கப்படுகிறது. அபூபக்கர் அதற்கு கீழே நிற்கிறார். நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், இஸ்லாமிய நாகரீகம், கலாச்சாரம் என்கிற அனைத்தும் அந்த போர்க்களத்தில் அங்கு நிரூபிக்கப்பட்டன, அதை எடுத்து காட்டப்பட்டன. ஆக இப்படிப்பட்ட 5 வகையான பண்புகளும் நமக்கு பாடமாக, ஒரு தர்ஸாக இந்த போர்க்களம் நமக்கு சொல்லி காட்டுகிற. எனவே அருமையானவர்களே, ரமலான் மாதத்தில் நடைபெற்ற முதல் போர்க்களம் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். ரமலான் மாதத்தில் நடைபெற்ற இன்னொரு போர் அது இப்போ பேச போறதில்லை. ரமலான் மாதம் யார் சரியா சொல்றான்? அப்படி எல்லா போரையும் சொல்லிருங்க. நீங்க சீக்கிரம் சொல்லிட்டா சீக்கிரம் முடிச்சு விட்டுருவோம். ஆசிரியர் அதுல வெற்றி கிடைச்சி ஒரு நெருங்கிட்டீங்க. ஃபத்ஹ் மக்கா, அதாவது ஹுனைன் அதோட தொடர்புடையதுதான். ஃபத்ஹ் மக்கா. சரி, இன்ஷா அல்லாஹ் அதுல என்ன மாதிரியான வெற்றி எல்லாம் முழு போற சொல்ல போறது இல்லை. இப்போ இது பதில் நம்ம முழுசா சொல்ல இல்லை. அதுல உள்ள முக்கியமான பாயிண்ட் மட்டும். அப்போ ரமலான்ல நமக்கு நடந்த போர்க்களங்கள்ல நம்ம எப்படி என்ன போர்கள்லாம் நடந்துச்சு. ஃபத்ஹ் மக்கா, அதுவும் ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றியை கொடுத்தான். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்தது, ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு சஹாபாக்கள் காலத்தில் நடைபெற்றது போன்ற இந்த ரமலான் மாதத்தில் நடைபெற்ற போர்க்களங்களில் இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் பெரிய வெற்றியை கொடுத்தான். அவர்களுடைய ஒற்றுமை, அவங்களுடைய தக்குவா, அவங்களுடைய இபாதத்து, அவங்க அல்லாஹ் மேல வைத்திருக்கிற நன்மை, தலைமைக்கு கட்டுப்படுதல் என்கிற இப்படிப்பட்ட அருமையான பண்புகளின் மூலமாக அல்லாஹ்வுடைய பரக்கத்தால், ஃபضலால், ரஹ்மத்தால், கிருபையால் அந்த வெற்றிகளை அல்லாஹ் கொடுத்தான். எனவே அருமையானவர்களே, இதிலிருந்து நாம் பாடம் பெற்றுக்கொள்வோம். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.